ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இது வந்து எஸ்டர்டே ஈவினிங்குள்ள வீடியோ தான். ஈவினிங் கிளாஸ் விட்டு வந்ததும் ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன பண்ணுறது, குளிச்சுட்டு வர்றது தான். ஏன்னா இந்த சம்மர் டைமில் அடிக்கடி குளித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்தோடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் உதறி போட்டு வீட்டெல்லாம் கூட்டிட்டேன். அண்டு வந்து இன்றைக்கி வீடு தொடச்சி விட்றலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாளைக்கு வந்து தமிழ் புத்தாண்டுல்ல, ஸோ அதனால் சாமி கும்பிடுவோம் நாளைக்கு. அதனால் இன்றைக்கி வீடெல்லாம் தொடச்சி விட்றலாம் அப்படின்ட்டு வீடெல்லாம் ஈவினிங்க்கு மேலே தான் தொடச்சிட்ருந்தேன். அப்புறம் இந்த சம்மர் டைமில் இந்த வேலையெல்லாம் செய்கிறது செம்மையாக கடுப்பாக இருக்குது எனக்கு. அண்டு உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அண்டு வீடு தொடச்சி விட்டு மறுபடியும் போய் தலைக்கு குளிச்சுட்டு வந்தேன். இந்த சம்மர் டைமில் மட்டும் எனக்கு எத்தனை டைம் குளித்தாலும் சலுப்பாகவே இருக்காது. நானே இன்ட்ரெஸ்ட்டாக போய் குளிப்பேன். ஏன்னா வீட்டில் மட்டும் நான் இருந்தேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் போய் நான் குளிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பேன். அண்டு நைட்டு 12-1 மணிக்கு கூட குளிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா போய் குளிச்சுட்டு வரோம். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். நீங்களாம் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு நான் குளிச்சுட்டு வந்தோன்னே அப்புறம் எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி சமைச்சிட்ருந்தாங்க. குருமா வச்சு தோசை தான் ஊற்றிட்டு இருந்தாங்களா. நான் வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணல இன்றைக்கி. அண்டு எங்கள் அம்மாவே இன்றைக்கி பாதி வேலை பண்ணிட்டாங்க. பாத்திரம் கழுவுறது, அடுப்பு துடைக்கிறதெல்லாம். நான் வீடு மட்டும் க்ளீன் பண்ணி கூட்டி துடைச்சிட்டேன். அண்டு தோசை சுட்டு தந்தாங்களா, சாப்பிட்டு இதுக்கப்புறம் தான் மெயின் வேலையே இருக்குது. என்ன வேலை அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்ல. இதுக்கு பேர் வந்து நீங்களாம் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட பேர் என்னன்னு சொல்லி சொல்கிறேன். அண்டு சாமி ரூம்லாம் சுத்தம் பண்ணி சாமி படத்துக்கெல்லாம் பொட்டு வச்சு பூவும் வச்சாச்சு. அண்டு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி அதுக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ விளக்கேற்ற மாட்டோம், காலையில் தான் விளக்கேற்றுவோம். அண்டு நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, சர்க்கரை, துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் ஒரு பவுலில் போட்டு சுத்தமாக வச்சாச்சு. அண்டு இதோட கொஞ்சம் தண்ணியும் ஒரு செம்பில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து ஒரு படியில் வச்சுருக்கோம். அண்டு ஒரு தாம்பூலத்தில் வந்து பழங்கள் 5 வகையான பழங்கள், பலாப்பழம், அடுத்து மாம்பழம், வாழைப்பழம், அண்டு மாதுளைப்பழம், அப்புறம் திராட்சை கொஞ்சம், இதெல்லாம் வச்சுட்டு மஞ்சள், குங்குமம், பூவு, வெள்ளி, தங்கம், அப்புறம் எங்கள் அம்மா அதோட பச்சை கற்பூரம் வச்சுருக்காங்க, பணமும் வச்சுருக்கோம். இதெல்லாம் வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு இதை வந்து நம்ம கண்ணாடி வழியாக பார்த்து சாமி கும்பிடணும். இது செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் செய்வோம் எப்பயுமே. அண்ட் நீங்களும் செய்வீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.